வணக்கம். வேந்தரின் இளங்கதிர் காலை செய்திகளுக்காக பிரவீணா, காவேரி ஜெகநாத். முதலில் தலைப்புச் செய்திகள். மக்களை குழப்பும் சூழ்ச்சி ஒருபோதும் வெற்றி பெறாது, முதல்வர் பழனிசாமி பேச்சு. காவிரி நதிநீர் பங்கீடு இறுதிக்கட்ட வழக்கு, வல்லுநர் குழுவை அழைத்து வர உச்சநீதிமன்றம் உத்தரவு. குஜராத்தில் கட்சி மாறி வாக்களித்த 8 எம்எல்ஏக்கள் நீக்கம், காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தி அதிரடி நடவடிக்கை. தமிழகத்தில் இன்று மழைக்கு வாய்ப்பு, வானிலை ஆய்வு மையம் தகவல். வருகிற 2022ஆம் ஆண்டிற்குள் புதிய இந்தியாவை உருவாக்க மாவட்ட ஆட்சியர்கள் தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும் என்று பிரதமர் மோடி வலியுறுத்தினார். நாடு முழுவதும் உள்ள மாவட்ட ஆட்சியர்களுடன் பிரதமர் மோடி வீடியோ கான்பரன்சிங் மூலம் நேற்று உரையாற்றினார். சுதந்திர நாள் மற்றும் மாவட்டங்களின் வளர்ச்சி நிலவரம் குறித்து மாவட்ட ஆட்சியர்கள் மற்றும் அலுவலர்களுடன் ஆலோசனை நடத்தினார். அப்போது பேசிய அவர், ஆட்சியர்கள் தங்கள் மாவட்டங்களில் வரும் 2022க்குள் புதிய இந்தியா உருவாகுவதற்கு தீர்மானங்களை நிறைவேற்ற வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். போதிய விழிப்புணர்வு இல்லாததாலேயே பல சமயங்களில் அரசின் திட்டங்கள் தோல்வியடைவதாகவும் பீம் செயலியின் நன்மைகள் குறித்து பொதுமக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்றும் அவர் கூறினார். மாவட்ட ஆட்சியர்கள் தங்களது மாவட்டங்களில் உள்ள ஊர்களை நேரில் சென்று பார்வையிட்டு குறைகளை களைய வேண்டும் என்றும் பிரதமர் மோடி கேட்டுக் கொண்டார். தமிழக மக்களிடையே குழப்பத்தை ஏற்படுத்தி திசை திருப்ப பலர் செய்யும் சூழ்ச்சி ஒரு காலமும் வெற்றியடையாது என முதல்வர் பழனிசாமி தெரிவித்துள்ளார். விழுப்புரத்தில் எம்ஜிஆர் நூற்றாண்டு விழா தமிழக சட்டப்பேரவைத் தலைவர் ப. தனபால் தலைமையில் நேற்று நடைபெற்றது. விழாவில் பங்கேற்ற முதல்வர் பழனிசாமி எம்ஜிஆரின் திருவுருவப்படத்துக்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார். பின்னர் செய்தித்துறை சார்பில் அமைக்கப்பட்ட எம்ஜிஆர் புகைப்பட கண்காட்சியை திறந்து வைத்து பார்வையிட்டார். பின்னர் 30 கோடி ரூபாய் மதிப்பிலான புதிய அரசு கட்டிடங்களை திறந்து வைத்தார். 41,000 பேருக்கு 284 கோடி ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளையும் அவர் வழங்கினார். நிகழ்ச்சியில் பேசிய முதல்வர் பழனிசாமி, தமிழகத்தில் மக்களை திசை திருப்ப பலர் முயற்சிப்பதாக தெரிவித்தார். குழப்பங்களையும் சூழ்ச்சிகளையும் தொண்டர்கள் ஒரே அணியில் நின்று முறியடிப்பார்கள் என முதல்வர் பழனிசாமி குறிப்பிட்டார். மக்களை திசை திருப்ப நாட்டில் குழப்பத்தை ஏற்படுத்துவதில் முனைப்பு காட்டுகிறார்கள். அவர்கள் தங்கள் முயற்சியை கைவிட்டு மக்கள் பணியாற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். மற்றவர்கள் ஏற்படுத்தும் குழப்பங்களையும் சூழ்ச்சிகளையும் கழக தொண்டர்கள் ஒரே அணியில் நின்று முறியடிப்பார்கள் என்று உறுதியாக தெரிவித்துக் கொள்கின்றேன். முதல்வர் பழனிசாமி தலைமையில் அதிமுக நிர்வாகிகள் கூட்டம் சென்னையில் இன்று நடைபெறவுள்ளது. சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் ஆலோசனைக் கூட்டம் இன்று நடைபெறுகிறது. இதில் பங்கேற்க அதிமுக நிர்வாகிகளுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. அதிமுக அம்மா அணியின் துணை பொதுச் செயலர் டிடிவி தினகரன் கட்சி நிர்வாகிகள் நியமனம் தொடர்பாக அறிவிப்பை வெளியிட்டார். இது தொடர்பாக இன்று நடைபெறும் கூட்டத்தில் ஆலோசனை மேற்கொள்ளப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதில் தினகரனின் ஆதரவாளர்கள் சிலர் கலந்து கொள்ள உள்ளதாக தெரியவந்துள்ளது. இதையடுத்து அதிமுக தலைமை அலுவலகத்தில் பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே நாளை நடைபெறவுள்ள குடியரசு துணைத் தலைவர் பதவியேற்பு விழாவில் கலந்து கொள்வதற்காக இன்று மாலை முதல்வர் பழனிசாமி தில்லி செல்ல உள்ளார். அதிமுக அம்மா அணியின் துணை பொதுச் செயலாளரான தினகரன் 100க்கும் அதிகமான நிர்வாகிகளை மீண்டும் நியமித்துள்ளார். அதிமுக அம்மா அணியின் அமைப்புச் செயலராக ராதாகிருஷ்ணனை நியமித்துள்ளதாக தினகரன் தெரிவித்துள்ளார். இதேபோன்று ஜெயலலிதா பேரவை இணைச் செயலர்களாக ராஜேந்திரன், ராஜவர்மன் ஆகியோர் நியமிக்கப்பட்டுள்ளனர். இது மட்டுமின்றி அதிமுக அண்ணா தொழிற்சங்க நிர்வாகிகள் பலரையும் தினகரன் நீக்கியுள்ளார். திருவள்ளூர், புதுக்கோட்டை, தேனி, காஞ்சிபுரம் மாவட்ட தொழிற்சங்க புதிய நிர்வாகிகளை அவர் நியமித்துள்ளார். கட்சியின் பொதுச் செயலர் சசிகலாவின் ஒப்புதலுடன் புதிய நிர்வாகிகளின் பட்டியலை வெளியிட்டுள்ளதாக தினகரன் தெரிவித்துள்ளார். காவிரி நதிநீர் பங்கீடு தொடர்பாக இறுதிக்கட்ட வழக்கு விசாரணைக்கு 3 மாநிலங்களும் தங்களது வல்லுநர் குழுவை அழைத்து வர வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் அறிவித்துள்ளது. காவிரி நதிநீர் பங்கீடு தொடர்பாக காவிரி நடுவர் மன்றத்தின் இறுதி தீர்ப்பை எதிர்த்து தமிழகம், கர்நாடகம் மற்றும் கேரளா ஆகிய மாநிலங்கள் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீட்டு மனுக்களை தாக்கல் செய்துள்ளன.
காவிரி வழக்கின் இறுதிக்கட்ட விசாரணை கடந்த மாதம் 11ஆம் தேதி தொடங்கி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இதில் 3 மாநிலங்களின் விவாதங்களும் கேட்டறியப்பட்டது. பின்னர் தமிழக அரசு புதிய அணைகளை ஏன் கட்டக்கூடாது என்று உச்சநீதிமன்ற நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர். இந்நிலையில் நீதிபதி தீபக் மிஸ்ரா தலைமையிலான அமர்வு முன் காவிரி வழக்கு நேற்று விசாரணைக்கு வந்தது. நீர் மேலாண்மையின் அவசியம் குறித்து வலியுறுத்திய நீதிபதிகள் தமிழகம், கர்நாடகம் உள்ளிட்ட 3 மாநிலங்களின் வல்லுநர்களை அழைத்து வருமாறு உத்தரவிட்டனர். இறுதி விசாரணையின் போது அவர்களுக்கு 45 நிமிடங்கள் வழங்கப்படும் என்று நீதிபதிகள் தெரிவித்தனர். கட்சி மாறி வாக்களித்ததாக குஜராத் சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவர் வகேலா உட்பட 8 எம்எல்ஏக்கள் காங்கிரஸ் கட்சியிலிருந்து அதிரடியாக நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். குஜராத் மாநிலத்தில் 3 மாநிலங்களவை காலியிடங்களுக்கு தேர்தல் நடைபெற்றது. இதில் பாஜக சார்பில் போட்டியிட்ட ஸ்மிருதி இரானி, அமித்ஷா ஆகியோர் வெற்றி பெற்றனர். நீண்ட இழுபறிக்கு பின் காங்கிரஸ் கட்சி சார்பில் போட்டியிட்ட அகமது பட்டேல் வெற்றி பெற்றார். மாநிலங்களவை தேர்தலில் பாரதிய ஜனதா வேட்பாளருக்கு வாக்களித்ததால் காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் 8 பேரும் கட்சியிலிருந்து 6 ஆண்டுகளுக்கு நீக்கம் செய்யப்பட்டுள்ளதாக தெரியவந்துள்ளது. இதேபோன்று எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்த காங்கிரஸை சேர்ந்த 6 பேரையும் கட்சியிலிருந்து நீக்க மாநில காங்கிரஸ் தலைவர் பரிந்துரை செய்துள்ளார். கச்சத்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த தமிழக மீனவர்கள் 12 பேரை இலங்கை கடற்படையினர் கைது செய்தனர். ராமநாதபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்த மீனவர்கள் 3 விசைப்படகுகளில் கடலுக்கு மீன்பிடிக்க சென்றனர். கச்சத்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த அவர்களை சுற்றி வளைத்த இலங்கை கடற்படையினர் எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி அவர்களை கைது செய்தனர். மேலும் மீனவர்களின் 3 விசைப்படகுகளையும் இலங்கை கடற்படையினர் பறிமுதல் செய்தனர். 2 நாட்களுக்கு முன் 49 தமிழக மீனவர்கள் கைது செய்யப்பட்டனர். இந்நிலையில் மீண்டும் மீனவர்களை இலங்கை கடற்படையினர் கைது செய்துள்ளது மீனவர்களின் உறவினர்கள் மத்தியில் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. காற்று மண்டலத்தில் ஏற்பட்டுள்ள மேலடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகத்தில் இன்று மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வடக்கு ஆந்திர கடலோரத்தையொட்டி கன்னியாகுமரி வரை நிலை கொண்டுள்ள காற்றழுத்த தாழ்வு நிலை அதே இடத்தில் நீடிப்பதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இதன் காரணமாக சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர் உள்ளிட்ட வட தமிழகத்திலும் புதுச்சேரியிலும் ஒரு சில இடங்களில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் சில பகுதிகளில் மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. தமிழகத்தின் வட மாவட்டங்களிலும் இன்று மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. டெல்டா மற்றும் புதுக்கோட்டை மாவட்டங்களிலும் மீண்டும் மழை பெய்ய வாய்ப்பு உள்ளது. இனி நியூஸ் ட்வீட் செய்திகள் சில வரிகளில் பார்க்கலாம். டெங்கு காய்ச்சலால் பாதிக்கப்பட்டுள்ள மாநிலங்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு வழங்கும் என மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் JP நட்டா கூறியுள்ளார். தில்லியில் டெங்கு, மலேரியா நோய்கள் தடுப்பு நடவடிக்கை குறித்து சுகாதாரத்துறை உயர் அலுவலர்களுடன் மத்திய அமைச்சர் JP நட்டா ஆலோசனை நடத்தினார். இந்த கூட்டத்தில் டெங்குவால் அதிகம் பாதிக்கப்பட்டுள்ள தமிழகம், கேரள மாநிலங்கள் குறித்து ஆலோசிக்கப்பட்டது. தமிழக அரசு மீதான நம்பிக்கை வாக்கெடுப்பு வழக்கு தொடர்பான விசாரணையை செப்டம்பர் 21ஆம் தேதிக்கு உச்சநீதிமன்றம் ஒத்திவைத்துள்ளது. கடந்த பிப்ரவரி மாதம் தமிழக சட்டப்பேரவையில் முதல்வர் பழனிசாமி தலைமையிலான அரசு மீதான நம்பிக்கை வாக்கெடுப்பு நடைபெற்றது. அதனை செல்லாது என அறிவிக்க கோரியும் ரகசிய வாக்கெடுப்பு மூலம் புதிய நம்பிக்கை கோரும் தீர்மானத்தை பேரவையில் நிறைவேற்ற உத்தரவிடுமாறும் முன்னாள் அமைச்சர் பாண்டியராஜன் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். நம்பிக்கை வாக்கெடுப்பு தொடர்பான வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் நிலுவையில் இருப்பதால் இதனை உச்சநீதிமன்றம் விசாரிக்க தேவையில்லை என தமிழக அரசு சார்பில் வாதிடப்பட்டது. கத்தார் நாட்டுக்கு செல்ல இந்தியர்கள் உள்பட 80 நாட்டினர் விசா எடுக்க தேவையில்லை என அந்நாட்டு உள்துறை அமைச்சர் முகமது ரஷீத் தெரிவித்துள்ளார். அண்டை நாடுகளுடனான உறவில் நெருக்கடி ஏற்பட்டுள்ள நிலையில் தங்களது நாட்டின் வான்வழி போக்குவரத்து மற்றும் சுற்றுலாத்துறையை மேம்படுத்த வசதியாக விசா நடைமுறையை கத்தார் தளர்த்தியுள்ளது. கத்தார் நாட்டில் 24 லட்சம் மக்கள் தொகையை கொண்ட 90% வெளிநாட்டவர்களாவர். வழக்கறிஞர் தொழிலின் புனிதத்தை மேம்படுத்த இந்திய பார் கவுன்சிலுக்கு தனி நீதிபதி கிருபாகரன் வழங்கிய வழிகாட்டு விதிமுறைகளை உயர்நீதிமன்ற மதுரை கிளை உறுதி செய்துள்ளது. உயர்நீதிமன்ற நீதிபதிகள் சுந்தரேஷ், ராஜா, ரவிச்சந்திரபாபு ஆகியோரை கொண்ட அமர்வு புனிதமான, கண்ணியமான வழக்கறிஞர் தொழிலின் மகத்துவத்தை அறிந்து பார் கவுன்சில் செயல்பட வேண்டும் என்று அறிவுறுத்தினர். நீதிபதி கிருபாகரனின் வழிகாட்டுதலின்படி வழக்கறிஞர் சட்டத்தின் கீழ் உள்ள விதிகளை 6 மாதத்திற்குள் திருத்த வேண்டும் என்று நீதிபதிகள் உத்தரவிட்டனர்.
வாகன பதிவுக்கு அதன் உரிமையாளர்களின் ஆதார் எண்ணை இணைக்க வேண்டும் என்று அலுவலர்களுக்கு தெலுங்கானா அரசு உத்தரவிட்டுள்ளது. இலவச சமையல் எரிவாயு மானியம் உள்ளிட்ட விவகாரங்களுக்கு ஆதார் எண் இணைப்பு கட்டாயம் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இந்நிலையில் வாகன பதிவிற்கு அதன் உரிமையாளர்களின் ஆதார் எண்ணை கட்டாயமாக இணைக்க வேண்டும் என அலுவலர்களுக்கு தெலுங்கானா அரசு உத்தரவிட்டுள்ளது. உத்தரப்பிரதேச மாநிலத்தில் தொடக்கப்பள்ளி ஒன்றில் நடைபெற்ற விழாவில் ஆபாச நடனம் நிகழ்ச்சி இடம்பெற்றதால் சர்ச்சை எழுந்துள்ளது. உத்தரப்பிரதேச மாநிலம் மிர்சாபூரில் உள்ள அரசு தொடக்கப்பள்ளி ஒன்றில் கல்வி அலுவலர்கள் கலந்து கொண்ட விழா ஒன்று நடைபெற்றது. அப்போது நடன பெண்கள் இருவர் பள்ளி வகுப்பறையில் ஆபாச நடனம் ஆடியுள்ளனர். மாணவர்கள் முன்னிலையில் நடைபெற்ற இந்த ஆபாச நடனத்திற்கு கடும் கண்டனம் எழுந்துள்ளது. திவ்ய பாரதி மீதான நடவடிக்கை தவறு. சமூக ஆர்வலர் ஈரோம் ஷர்மிளா கண்டனம். விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. மனித கழிவை மனிதனை அள்ளுவதற்கு அரசு தடை விதிக்காமல் அந்த அவலத்தை எடுத்து கூறிய கக்கூஸ் குறும்பட இயக்குநர் திவ்ய பாரதி மீது நடவடிக்கை எடுப்பது தவறு என சமூக ஆர்வலர் ஐரோம் ஷர்மிளா தெரிவித்துள்ளார். மதுரையில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்ற பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். மணிப்பூரில் ராணுவ சட்டத்திற்கு எதிராக போராடியதில் தாம் பல விஷயங்களை கற்றுக்கொண்டதாகவும் அவர் குறிப்பிட்டார். மேலும் ஒவ்வொரு நாட்டிலும் வெவ்வேறு அடக்குமுறை உள்ளதாகவும் ஐரோம் ஷர்மிளா குறிப்பிட்டார். சமூக இணையதளங்களில் பெண்கள் மீதான தவறான கருத்துக்களை வெளியிட வேண்டாம் என தமது ரசிகர்களுக்கு நடிகர் விஜய் வேண்டுகோள் விடுத்துள்ளார். இணையதள பத்திரிகை ஆசிரியர் தன்யா ராஜேந்திரன் சமீபத்தில் சமூக வலைதளத்தில் ஒரு கருத்தை பதிவிட்டிருந்தார். திரையரங்கில் விஜய் நடித்த சுறா படத்தை பார்த்தபோது இடைவெளியிலேயே தாம் வெளியே வந்துவிட்டதாக அதில் கூறியிருந்தார். இதனால் விஜய் ரசிகர்கள் என்ற பெயரில் சமூக வலைதளத்தில் பலர் அவரை கடுமையாக விமர்சித்துள்ளனர். இதுபற்றி அவர் சென்னை மாநகர காவல்துறை ஆணையர் அலுவலகத்தில் புகார் அளித்தார். இந்நிலையில் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ள நடிகர் விஜய் சமுதாயத்தில் பெண்களை தாம் மதிப்பதாகவும் யாருடைய திரைப்படத்தையும் யாரும் விமர்சிக்க கருத்து சுதந்திரம் உள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். எக்காரணம் கொண்டும் எந்த நேரத்திலும் பெண்களை இழிவாகவோ தரக்குறைவாகவோ விமர்சிக்க கூடாது என விஜய் தமது அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். தமிழக சிறைகளில் 4 மாதங்களுக்குள் அறிவுரை குழுமத்தை அமைக்க வேண்டுமென தமிழக அரசுக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. மதுரை சின்னச்சொக்கி குளத்தை சேர்ந்த ராஜா என்பவர் தாக்கல் செய்த மனுவை விசாரித்த நீதிபதிகள் சசிதரன், சுவாமிநாதன் ஆகியோர் உச்சநீதிமன்ற உத்தரவின்படி சிறைகளில் உள்ள 65 வயதுக்கு மேற்பட்ட ஆண்கள் மற்றும் 55 வயதுக்கு மேல் உள்ள பெண்களை அறிவுரை குழுமத்தில் சேர்க்க வேண்டுமென உத்தரவிட்டனர். திருவள்ளூர் மாவட்டம் வல்லூர் அனல்மின் நிலையத்தின் கொதிகலன் பழுது காரணமாக 500 மெகாவாட் மின் உற்பத்தி பாதிக்கப்பட்டுள்ளது. வல்லூர் தேசிய அனல்மின் நிலையத்தின் 3 அலகுகளில் தலா 500 மெகாவாட் மின் உற்பத்தி செய்யப்பட்டு வருகிறது. இதில் 3வது அலகில் கடந்த ஜூன் மாதம் ஏற்பட்ட தீ விபத்து காரணமாக 500 மெகாவாட் மின் உற்பத்தி பாதிக்கப்பட்டது. இதனிடையே தற்பொழுது 2வது அலகில் கொதிகலன் பழுது காரணமாக மேலும் 500 மெகாவாட் மின் உற்பத்தி பாதிக்கப்பட்டுள்ளது. கொதிகலனை சரி செய்யும் பணியில் வல்லுநர்கள் ஈடுபட்டுள்ளனர். திருவள்ளூர் மாவட்டம் அத்திப்பட்டு புதுநகரில் செயல்பட்டு வரும் வடசென்னை அனல்மின் நிலையத்தில் ஏற்பட்ட கொதிகலன் பழுது காரணமாக 600 மெகாவாட் மின் உற்பத்தி பாதிக்கப்பட்டுள்ளது. இந்த அனல்மின் நிலையத்தில் 2 நிலைகள் உள்ளன. முதல் நிலையில் உள்ள 3 அலகுகளில் தலா 210 மெகாவாட் மின்சாரமும், 2வது நிலையில் உள்ள 2 அலகுகளில் தலா 600 மெகாவாட் மின்சாரமும் உற்பத்தி செய்யப்பட்டு வருகிறது. இந்நிலையில் 2வது நிலையில் உள்ள 2வது அலகில் உள்ள கொதிகலனில் ஏற்பட்ட பழுது காரணமாக 600 மெகாவாட் மின் உற்பத்தி பாதிக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே முதல் நிலையில் 3வது அலகிலும் 2ஆம் நிலையில் 1வது அலகிலும் பராமரிப்பு பணிகளுக்காக மின் உற்பத்தி நிறுத்தப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. திருப்பூர் அருகே வீட்டிற்குள் புகுந்த 2 முள் எலிகளை மீட்டு வனத்துறையினர் வனப்பகுதியில் விட்டனர். திருப்பூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் மழை பெய்த நிலையில் டிபிஎன் கார்டன் என்ற இடத்தில் அண்ணாதுரை என்பவரது வீட்டிற்குள் மழை நீரில் 2 முள் எலிகள் அடித்து வரப்பட்டன. இதனை கண்ட வீட்டின் உரிமையாளர் அவைகளை பாதுகாப்பாக வைத்துவிட்டு திருப்பூர் இயற்கை கழகத்திற்கு தகவல் தெரிவித்தார். இதையடுத்து அங்கு வந்த இயற்கை கழகத்தினர் எலிகளை மீட்டு வனத்துறையினரிடம் ஒப்படைத்தனர். இதனைத் தொடர்ந்து அந்த எலிகளை வனத்துறையினர் பாதுகாப்பாக உடுமலை வனப்பகுதியில் கொண்டு போய்விட்டனர்.
பெரம்பலூர் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் பரவலாக பெய்த மழையால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். பெரம்பலூர் மாவட்டத்தில் மாலை நேரத்தில் திடீரென பெய்ய தொடங்கிய மழை படிப்படியாக அதிகரித்து வேப்பூர், பூலாம்பாடி, செட்டிக்குளம், சிறுவாச்சூர், குன்னம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் பெய்த மழையால் விவசாயிகளும் பொதுமக்களும் மகிழ்ச்சி அடைந்தனர். தொடர்ந்து மழை பெய்தால் விவசாயம் செழிக்கும் என்றும் நிலத்தடி நீர் உயரும் என்றும் விவசாயிகள் தெரிவித்தனர். மழை தொடர வேண்டும் என்று அவர்கள் விருப்பம் தெரிவித்தனர். கோவையை அடுத்த சூலூர் விமானப்படை தளத்தில் நடைபெற்ற இந்திய விமானப்படை விமானங்களின் கண்காட்சி பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. கோவையை அடுத்த சூலூரில் இந்திய விமானப்படை தளம் அமைந்துள்ளது. ஆண்டுக்கு ஒருமுறை சுதந்திர நாளை முன்னிட்டு இங்கு விமான கண்காட்சி நடைபெறும். இந்த ஆண்டிற்கான கண்காட்சி நேற்று நடைபெற்றது. இதில் இந்திய விமானப்படையில் பயன்படுத்தப்படும் விமானங்கள், ரேடர் வாகனங்கள், விமானப்படை வீரர்கள் பயன்படுத்தும் ஆயுதங்கள் ஆகியவை காட்சிக்கு வைக்கப்பட்டிருந்தன. இதனை பள்ளி மற்றும் கல்லூரி மாணவ மாணவிகள் ஆர்வத்துடன் கண்டு களித்தனர். இங்கே வந்துட்டு நிறையா ஹெலிகாப்டர்ஸ் எல்லாம் பறக்க விட்டுட்டு இருந்தாங்க. நிறைய சாகசமெல்லாம் செஞ்சுட்டு இருந்தாங்க. இங்கே எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. எல்லாமே ஒன்று என்னென்ன ரோல் பண்ணும் அதெல்லாம் நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. நல்லா இதெல்லாம் டிவியில் தான் பார்க்க முடியும், ஆனால் நேரில் பார்க்கறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. நீலகிரி மாவட்டம் உதகையில் பூர்வக்குடிகள் நாளை ஒட்டி நடைபெற்ற கொண்டாட்டத்தில் பழங்குடியின மக்கள் பங்கேற்று கலாச்சார நடனமாடி தங்களது பாரம்பரியத்தை வெளிப்படுத்தினர். பூர்வக்குடி மக்கள் தங்களது பண்பாடு, நாகரிகம் ஆகியவற்றை போற்றும் வகையில் ஐக்கிய நாடுகள் அவை சார்பில் பூர்வக்குடிகள் நாள் ஆண்டுதோறும் கொண்டாடப்படுகிறது. இதன்படி நீலகிரி மாவட்டம் உதகையில் உள்ள பழங்குடியினர் கலாச்சார மையத்தில் பூர்வக்குடிகள் நாள் கொண்டாடப்பட்டது. இதில் பணியர், இருளர், குறும்பர், கோத்தர், தோடர், காட்டுநாயக்கர் உள்ளிட்ட பல்வேறு பழங்குடியின மக்கள் பங்கேற்றனர். பாரம்பரிய உடை அணிந்து அவர்கள் நடனமாடியது பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. மேலும் அடுத்த தலைமுறைக்கும் தங்களின் பாரம்பரியம் தொடரும் வகையில் தங்களின் குழந்தைகளையும் நிகழ்ச்சிகளில் பங்கேற்க செய்தனர். நாட்டு மாட்டினங்கள் வளர்ப்பில் ஆர்வம் காட்டி பண்ணை வைத்து வெற்றி கொடி நாட்டிய ஒரு பெண்ணை பற்றிய கதை இன்றைய பி பாசிட்டிவ் வேந்தர் சிறப்பு செய்தியில். தமிழகத்தில் நடைபெற்ற ஜல்லிக்கட்டு தன்னெழுச்சி போராட்டத்தின் போது அழிந்து வரும் நாட்டு மாடுகளை வளர்க்க வேண்டும் என்ற கோரிக்கையும் முதன்மையாக முன்வைக்கப்பட்டது. அத்தகைய நாட்டு மாட்டினங்களை வளர்ப்பதில் ஆர்வம் காட்டி வருகிறார் அன்னபூரணி என்ற பெண்மணி. கோயம்புத்தூர் மாவட்டம் பொன்னையராஜபுரத்தைச் சேர்ந்த இவருடைய மாட்டுப்பண்ணை செல்வபுரம் புட்டுவிக்கி அருகே அமைந்துள்ளது. தங்கநகை வணிகரான தன்னுடைய கணவர் பட்டறையை பராமரிப்பது என வாழ்க்கை பாதையை நகர்த்தி வந்த நிலையிலும் நாட்டு மாடு வளர்க்க வேண்டும் என்ற எண்ணம் இவருக்குள் எழுந்தது. என்னை விட என் ஹஸ்பண்டுக்கு தாங்க நாட்டு மாடு வளர்த்ததில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. அவர் சொல்கிறது எல்லாம் கேட்டு எனக்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சு. அவர் ரொம்ப என்கரேஜ் பண்ணி சரி நான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது அவர் போய் ஹரியானாவிலேருந்து சாஹிவாலும் ராஜஸ்தான்லேருந்து கிர்ரும் வாங்கிட்டு வந்து எனக்கு கொடுத்தாருங்க. ஃபஸ்ட்டு நாங்கள் ஸ்டார்ட் பண்ணது 6 மாடு வச்சு ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ எங்ககிட்ட பார்த்தீங்கன்னா 2 இனம் சேர்த்து கண்ணுக்குட்டி எல்லாம் சேர்த்து ஒரு 60க்கு மேலே இருக்குங்க. நாட்டு மாடுகளில் இருந்து கிடைக்கும் பால் அதிக நோய் எதிர்ப்பு சக்தி உள்ளது என்பதை அனுபவ ரீதியாக உணர்ந்ததை அடுத்து நாட்டு மாடு வளர்ப்பில் அதிக ஈடுபாடு ஏற்பட்டதாக கூறும் அன்னபூரணி, மாடுகளுக்கு தேவையான பசுந்தீவனங்களை தாங்களே சாகுபடி செய்து கொள்வதாக தெரிவிக்கின்றார். மாடுகளின் சாணம், சிறுநீரை சேமித்து ஜீவாமிர்தம் தயாரித்து பயன்படுத்தி வருவதால் பயிர்களுக்கு ரசாயன உரங்களுக்கான தேவை ஏற்படவில்லை என்றும் அன்னபூரணி கூறுகின்றார். நாங்கள் நாட்டு மாட்டு பாலை வந்துட்டு டைரெக்டாக ஹோம்ஸ் டெலிவரி பண்ணுறோங்க. எங்ககிட்ட டீலர்ஸும் வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க. எல்லாமே எங்களுக்கு ஆர்கானிக்காக தான் பண்ணுறோம். இந்த சாணத்துலேயும் உயிரினையும் வச்சு ஜீவாமிர்தம் பண்ணி அதைத்தான் நாங்கள் பாசனத்துக்கு தெளிக்கிறோம். அதனால ஃபுல்லாக ஆர்கானிக் ஃபுட்டாக தான் நாங்கள் போடுறோம் மாட்டுகளுக்கு. அதனால நாங்கள் 100% ஆர்கானிக்னு சொல்கிறோம். முரண்டு பிடிக்கும் சாகிவால் இன மாடுகளை தடவி கொடுத்து அன்பாக வளர்த்தால் பாசத்துடன் வளரும் என்பதே அன்னபூரணியின் அனுபவபூர்வமான உண்மை. செயற்கை கருவூட்டல் ஊசிகளை கொண்டு நாட்டு மாடுகளை பரவலாக்கும் முறையில் தமக்கு உடன்பாடு இல்லை என்று கூறும் அன்னபூரணி, நாட்டு மாடு பிரச்சனைகளுக்கு அரசு உரிய தீர்வு காணாவிட்டால் விந்தணு சேகரிக்க கூட நாட்டு மாடுகள் கிடைக்காது என வேதனையுடன் தெரிவிக்கின்றார். முரண்டு பிடிக்கிற மாடுகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா சாஃப்ட்டுங்க. அதாவது நம்ம பாசமாக இது பண்ணோம்னா அதுங்க அடங்கி போயிடும். அது முரண்டு பிடிக்குதுன்னு நம்மளும் அது கூட மல்லு கட்டினோம்னா அது நம்மளுக்கு மேலே வம்பு பண்ணும். எல்லா ப்ரீடும் வச்சு பண்ணணும்னு தான் ஆசை. எனக்கு ஏஐ பண்ணுறதுல அவ்வளோவா இன்ட்ரெஸ்ட் இல்லைங்க. ஏஐனா ஆர்டிஃபிஷியல் ப்ரெக்னென்சி, அதில் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. அரசுக்கு நான் வைக்கிற கோரிக்கை என்னென்னா கலப்பின மாடுகளை தவிர்த்துட்டு நாட்டு மாடுகளை வளர்க்குறதுக்கு அரசு முழு கவனம் செலுத்தணும்னு நான் என்னோட வேண்டுகோள். நாட்டு மாடுகள் வளர்ப்பது சவால் என்று தெரிந்தும் துணிந்து செயல்பட்டு வெற்றி கொடி நாட்டியிருக்கிறார் அன்னபூரணி. பி பாசிட்டிவ்.
வேந்தர் செய்திகளுக்காக கோயம்புத்தூரிலிருந்து பி ரகுமான் மற்றும் டி நந்தகுமார். ரோஜர்ஸ் கோப்பை டென்னிஸ் தொடர் ஃபெடரர் மாண்டல்ஸ் முன்னேற்றம். விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. இனி அயலக செய்திகள். சிரியாவில் பழமையான நகரான ரக்காவை ஐஎஸ் தீவிரவாதிகளிடமிருந்து மீட்க முனைப்புடன் களமிறங்கியுள்ள அமெரிக்க கூட்டுப்படையினர் தாக்குதலை தீவிரப்படுத்தியுள்ளனர். சிரியாவில் ஐஎஸ் தீவிரவாதிகள் வசம் உள்ள பகுதிகளை மீட்கும் நடவடிக்கையில் சிரிய ராணுவம் ஈடுபட்டுள்ளது. இவர்களுக்கு உதவியாக அமெரிக்க கூட்டுப்படையும் குர்து மக்கள் படையும் களமிறங்கியுள்ளது. இதன் ஒரு பகுதியாக பழமையான நகரமான ரக்காவை மீட்கும் முயற்சியை கடந்த சில மாதங்களுக்கு முன்பு சிரிய ராணுவம் தொடங்கியது. வழிநெடுகிலும் ஐஎஸ் தீவிரவாதிகள் கன்னி வெடிகளை புதைத்து வைத்திருந்ததால் ராணுவத்தினர் முன்னேறி செல்வதில் தொய்வு ஏற்பட்டது. தற்பொழுது ராணுவத்தினர் தாக்குதலை தீவிரப்படுத்தி முக்கிய பகுதிகளை கைப்பற்றி வருவதால் ஐஎஸ் தீவிரவாதிகளுக்கு பெரும் பின்னடைவு ஏற்பட்டுள்ளது. கனடாவில் நடைபெற்று வரும் ரோஜர்ஸ் கோப்பை டென்னிஸ் தொடரில் ரோஜர் ஃபெடரர், கேல் மான்ஃபில்ஸ் ஆகியோர் வெற்றி பெற்று அடுத்த சுற்றுக்கு முன்னேறினர். கனடா வீரர் பீட்டர் போலன்ஸ்கையுடன் மோதிய சுவிட்சர்லாந்து வீரர் ரோஜர் ஃபெடரர் போட்டியின் தொடக்கம் முதலே தனது நேர்த்தியான ஆட்டத்தை வெளிப்படுத்தினார். இதனால் 6-2, 6-1 என்ற செட் கணக்கில் எளிதில் வென்ற ஃபெடரர் இரண்டாவது சுற்றுக்கு தகுதி பெற்றார். மற்றொரு போட்டியில் பிரான்ஸ் வீரர் கேல் மான்ஃபில்ஸுடன் ஜப்பான் வீரர் கெய் நிஷிகோரி மோதினார். இந்த போட்டியில் 6-7, 7-5, 7-6 என்ற செட் கணக்கில் மான்ஃபில்ஸ் வெற்றி பெற்று இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறினார். இனி வரலாற்றில் இன்று. வரலாற்றில் இன்று ஆகஸ்ட் 10, 1945 இரண்டாம் உலகப் போரில் ஜப்பான் சரணடைவதாக அறிவித்த நாள். இரண்டாம் உலகப் போரின் உச்சமாக ஆகஸ்ட் 6ஆம் நாள் ஜப்பானில் உள்ள ஹிரோஷிமா நகரின் மீதும் ஆகஸ்ட் 9ஆம் நாள் நாகசாகி மீதும் அமெரிக்கா அணுகுண்டுகளை வீசியது. வரலாறு காணாத உயிரிழப்பு, விவரிக்க முடியாத பேரழிவு, உலகமே அதிர்ந்தது. நாகசாகி நகரின் மீது தாக்குதல் நடந்த மறுநாளே ஆகஸ்ட் 10ஆம் நாள் நிபந்தனையின்றி சரணடைவதாக ஜப்பான் அறிவித்தது. சில வாரங்களுக்கு முன்னர்தான் ஜெர்மனியில் உள்ள போட்ஸ்டாம் நகரில் அமெரிக்க அதிபர் ஹாரி எச் ட்ரூமன், பிரிட்டிஷ் பிரதமர் கிளெமெண்ட் அட்லி மற்றும் சீனாவின் ஷியாங்காய் ஷேக் அரசு தலைவர் ஆகியோர் கூட்டாக நிபந்தனையின்றி ஜப்பான் சரணடைய அறிவுறுத்தும் பிரகடனத்தை வெளியிட்டிருந்தனர். போர்க்கால நடவடிக்கைகள் எதுவும் தெரிவிக்கப்படாமல் வெறும் பொம்மையாக வைக்கப்பட்டிருந்த ஜப்பானிய பேரரசர் ஹிரோகிடோ அணுகுண்டு வீச்சுகளை தொடர்ந்து உடனடியாக போர்க்குழுவினரை அழைத்து சரணடைய அறிவுறுத்தினார். இரு அணுகுண்டு வீச்சுகளின் பேரழிவு, மஞ்சூரியாவுக்குள் சோவியத் ராணுவம் நுழைந்தது எல்லாமுமாக சேர்ந்து போட்ஸ்டாம் பிரகடனத்தை ஏற்று ஜப்பானை சரணடைய வேண்டிய நெருக்குதலுக்கு தள்ளியது. சுவிட்சர்லாந்து, ஸ்வீடன் தூதர்கள் வழியே அனுப்பப்பட்ட இந்த தகவல் கிடைத்ததும் உடனடியாக அணுகுண்டு வீச்சுகளை நிறுத்துவதற்கான உத்தரவை அமெரிக்க அதிபர் ட்ரூமன் பிறப்பித்தார். இரண்டாம் உலகப் போரின் முடிவாக நிபந்தனையின்றி சரணடைவதாக ஜப்பான் அறிவித்த நாள். வரலாற்றில் இன்று. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மக்களை குழப்பும் சூழ்ச்சி ஒருபோதும் வெற்றி பெறாது, முதல்வர் பழனிசாமி பேச்சு. காவிரி நதிநீர் பங்கீடு இறுதிக்கட்ட வழக்கு, வல்லுநர் குழுவை அழைத்து வர உச்சநீதிமன்றம் உத்தரவு. குஜராத்தில் கட்சி மாறி வாக்களித்த 8 எம்எல்ஏக்கள் நீக்கம், காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தி அதிரடி நடவடிக்கை. தமிழகத்தில் இன்று மழைக்கு வாய்ப்பு, வானிலை ஆய்வு மையம் தகவல். இத்துடன் வேந்தரின் இளங்கதிர் காலை செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் பகல் 1:30 மணிக்கு வேந்தரின் உச்சி வேளை பகல் செய்திகளில் சந்திப்போம். வணக்கம். வணக்கம்.